கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் இந்த காலங்களிலே சிலுவை தியானங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லா சபைகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்ததான ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து ஊழியக்காரர்களை கொண்டு வந்து அதை குறித்த தியானங்களே திருச்சபையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த காலங்களில் இருக்கிறோம். எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவரை குறித்த தியானங்களை தியானித்து கொண்டிருப்போம். இருந்தாலும் இந்த நேரத்திலே நம்முடைய தியானத்தை கொடுக்கப்பட்ட சிறையனை ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு உதவுகிறார். ஆமாம், அது மத்தேயு 27 30-32 அந்த இதில் தெரிவிக்கிறதுக்கு. அதே மாதிரி மார்க்கு 15:21 சிறையனை ஊரானும் அலெக்சந்தருக்கு ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் விட்ட ஒருவன் நாட்டிலிருந்து வெளியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று இருக்கிறது. லூக்கா 23 சிலுவை அவர் பின்னே சுமந்து கொண்டு போனான் என்று இருக்கிறது. சிறையனை ஊரை பற்றி அப்போஸ்தலர் 2:10 பெந்தேகோஸ்து நாளில் சிறையனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலிருந்து குடியிருக்கிறார் என்று போடப்பட்டுள்ளது. சிலுவை என்பது பொல்லாதவர்கள். அப்போ நம்ம அந்த சிலுவத்தை குறித்து தியானிக்க முன்பாக பாடலின் ஒரு கவியை பாடி அந்த தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. வாரும் தூய ஆவியே, ஓம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஓம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஓம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆம் கர்த்தாவே, உமக்கு சோதரப்பா, இந்த தியான வேளையும் உமது கிருபையின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரிலிருந்து பேசும்படியாக பேசுகிற வார்த்தைகள் அடியேனுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்காகப்பட்ட பாட்டுகள், நீர் சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது போல நாங்களும் பரிசுத்தமுள்ள தேவனை உமக்கு கீழ்ப்படிந்து உமது கற்பனை கை கொண்டு நடக்க ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ரோமர் காலத்தில் சிலுவையிலே ரோம பேரரசு தண்டனை கொடுப்பாங்க. அதாவது பொல்லாத கொலை குற்றங்கள் செய்தவர்களுக்கு தான் இந்த தண்டனை கொடுக்கார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான பாவம் செய்யாத ஒரு பரிபூர்ண பரிசுத்தர் முற்றிலும். அவரே அவங்க என்ன செய்தாங்க, பொய்யான குற்றம் சாட்டி சிலுவையை சுமக்கும்படி அவரை வாரினால் அடிப்பித்து அவனை என்ன செய்தாங்க, கொலை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அப்போ சிலுவை என்பது அது ஒரு மகா மோசமான குற்றங்களை செய்தவர்களுக்கு தான் அந்த சிலுவை கொடுக்கப்படும். ஆனால் நம்ம ஆண்டவரை எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் அவர் ஏன் சிலுவையை சுமந்தார்? இந்த உலகத்தில் உள்ள மக்களே, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவங்கள ஆண்டு பண்ணமாக படித்து ஏதேனும் தோட்டத்தில் வச்சுருந்தா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ அங்கே பிசாசு சர்ப்பமானது வஞ்சிக்கிறான். அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, அவரே அந்த பாவத்தின் சாபத்திலிருந்து நம்மளை விடுதலைக்காக தான் சமைக்கிறார். இப்போ அந்த இடத்துல அவன் சிறையினை ஊரான எல்லா சீசர்களும் அவரை விட்டு என்ன செய்தாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை அறிந்திருப்பான். அதனால் அவனுடைய ஒரு சீசனாக இருக்கலாம் மறைமுக. அவன் இந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை பார்க்கறதுக்காக அவன் வருகிறார்கள். அவனை பலவந்தம் பண்ணி, ஆனால் அவர் பின்னால் என்ன செய்தேன், அவன் ஓடி போகலை, சுமந்து கொண்டு போகிறான். அதனால் நம்மளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறார். லூக்கா 9:24 அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் அந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், சத்திய வசனத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். அதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு. இப்போ நம்மளை ஒருத்தர் ஏசினால்னா பேசினாலும் அவர்களை மன்னிக்கணும். மெயினானது நம்மளை என்ன செய்யணும், நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர வேண்டும். முதலாவது இந்த உலகம் பொல்லாங்கானவர்கள் கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் கிருபையினால் தான் நாம் என்னத்தில் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகமாக தருகிறார். அதான் உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். மார்க்கு 10:17. ஆமாம், ஒருவன் ஓடி வந்து நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் மார்க்கு 10:19 கற்பனைகளை கை கொண்டு அறிந்திருக்கிறாயே என்று கேட்குற. அவன் எல்லா கற்பனைகளையும் நான் என்ன செய்தேன்,
காய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான். அப்போ இன்னும் உனக்கு ஒரு குறை உண்டப்பா, உனக்கு உண்டானவளை விட்டு தரித்திற்கு கொடு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பு அவன் சொல்லுதார். அவர் என்ன சொல்லுதார், உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரு, சிலுவையை எடுத்துகிட்டு வா, அப்புறம் பாடு அனுபவி, எனக்காக இந்த உலகத்தில் கஷ்டங்களை துன்பங்களை இல்லாதவர்களுக்கு நீ எல்லாத்தையும் உனக்கு இருக்கிற கொடுத்துட்டு நீ உன்னை வெறுமையாக்கி. ஆமாம், நான் இப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரன் என்று அவர் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்தார், பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்காக தான் அந்த சிலுவையை நமக்காக சுமக்கிறார். ஆமாம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கும், நிந்திப்பாங்க. ஆமாம், இப்போ இந்த உலகத்தில் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நமக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டும். அதுதான் மெயினான ஒரு இது. அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும். அதான் இதில் அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு, அழகாக பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல் நான் இப்போ பாடுதேன். எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீ, எங்கே சுமந்து போறீ இந்த காணலில் ரங்க முழுது நோக ஐயன் ஏசுநாதா, எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீ, எங்கே சுமந்து போகிறீ, தோளில் பாரம் அழுந்த தூக்க பலன் இல்லாமல் தாழுந்த தளிகவே தாவ சோபாவுரனே, எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீ, எங்கே சுமந்து போகிறீ, வாதையினால் உடலும் வாடித்தவே புண்ணாக பேதம் இல்லாச்சி மொன்னும் பின்னாக தாங்கி வர, எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீ, எங்கே சுமந்து போகிறீ, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின்தொடர, மாயம் இல்லாத ஞான மாதர் புலம்பி வர, எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீ, வல்லவேயை கொல்லவும் மரணம் தன்னை வெல்லவும், எல்லை இல்லா பவங்கள் எல்லா நாசமாகவும், எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீ, மாசணுகாத சத்திய வாசகனே உமது தாசர்களை காக்கனே தாங்க சுமை எடுத்து, எங்கே சுமந்து போகிறீ சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். அது அழகாக சொல்லியிருக்கிற பாட்டில், வல்ல பேயை கொல்லவும் மரணம் தன்னை வெல்லவும். ஆமாம், அவர் மரித்தார், மரித்த பிறகு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறத நமக்கு நிரூபித்து கேட்டால், நாமும் இருந்தாலும் மரித்தவுடைய நம்ம உடல் இருந்தால் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, அதுக்காக இல்லை. ஆமாம், இல்லா பாவங்கள், யார் என்னென்ன பாவங்கள் செய்தால் நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார். நாம் இந்த உலகத்தில் பாட்டுகளின் மத்தியில் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதுக்கு முன்மாதிரியாகத்தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். ஆமாம், ஏதோ நம்ம சிலுவையில் சுமந்தா அப்படி என்ன இது நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னது முன்மாதிரி, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும் பரிசுத்த ஆவியாருடைய துணையோடு. ஆமாம், அதுதான் இயேசுவுக்கு சீடராக ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
ஆமாம், நாம் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் என்ற பாவங்களுக்காக மரித்தார், சிலுவையில் திரு ரத்தம் சிந்தினார் என்று நாம் அறிக்கை செய்து விட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தாவின் அனுக்கிரகத்தை அவர் நமக்கு கொடுத்து என்ன செய்தார்? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி புரிவார். அதனால் அது அவர் எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வாரசத்தில் அவர் என்ன செய்தார்? இப்போ வீட்டில் இருக்கிறார். அவர் எத்தனையோ பாடுகளை எல்லாரும் காரி துப்புனாங்க. சிலுவையில் அவரை இருக்கும்போது வாரினால் அடிப்பித்தாங்க. எத்தனை பாடுகள் பட்டாலும் அவர் வாயை திறக்கவில்லை, யாரையும் இயேசுவோ பேசவில்லை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தான் சொன்னார். ஆமாம், அவங்க என்ன செய்தாங்க? அறியாமை செய்தாங்க. இந்த அறியாமையினால் செய்கிறார்கள். அவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுக்காக வேண்டு செய்தார். இரண்டாவது பக்கத்தில் இருந்த அவர் கள்ளனுக்கு அவனுக்கு என்ன சொன்னார்? அவருக்கு நீ இன்றைக்கு கூட என்னுடைய கூட பரதேசியில் இருப்பார் என்று அவனை என்ன செய்தார்? அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த ஒரு இடத்துல உமது ராஜ்யத்தில் வழியும்போது அடியனை நினைத்திருளும் என்று சொன்னவனுக்கு உடனே பரதேசியை கொடுக்கிறாரு. அவன் நாமளும் அதுபோல் நம்முடைய பாவங்களை உணர்ந்து இந்த சிலுவை பாடுகளை செவிக்கும் போது என்னுடைய பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக அந்த பிசாசின் தலையை நசுக்கத்தக்கதாக விசுவாசத்தில் என்னிலே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு ஆண்டவரே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அவர் பட்ட பாடுகள் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, இந்திய தேசத்தில் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அதே வேளையில் அவர்களுடைய பாவங்களை அறியாமல் அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை இந்த சுவிசேஷம் அவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன காரணமாக இருக்கணும்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாக்குகிறோம். ஆமாம், அதனால் ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டதினால் அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவருடைய சரீரம் மீட்கப்பட்டதுனால அவர் சிலுவையை சுமந்து தாங்கொண்டா பாரத்தோடு அந்த பாட்டுகளை சகித்ததினால நாம் என்ன செய்தோம்? இன்றைக்கி சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே அதை நாம் உணராதவர்களாக நம்முடைய மனமோன போக்கிலே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்னும் சினிமா, களியாட்டங்கள், வேந்தலேருந்து காலை கூடி போதை அடிமை, இந்த ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்து தேவனை விட்டு பின் வாங்கி கொண்டு இருக்கிறோம். சிலுவைகளை சிலுவை தியானங்களை எத்தனையோ வருடங்கள் நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்மளே மனமாற்றத்தை ஆண்டவர் கண்டாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறாள். ஆமாம், நாமும் பாடுகளை சகிக்க வேண்டும். ஆமாம், அவர் தமக்கு சந்தோஷத்தின் அவமானத்தை எண்ணாமல் தேவனை சகித்து வலது வாசத்தில் இன்றைக்கி வீட்டிருக்கிறார். நாமும் இயேசுவுக்காக பாடுகளை சகிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டும். நிந்தைகள், அவமானங்களை நாம் என்ன செய்யணும்? சகிக்க வேண்டும். யார் நமக்கு விரோதமாக என்ன குற்றங்கள் செய்தாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னித்தது போல இந்த வரமண்டல ஜெபத்தை நாம் சொல்கிறோம். நாங்கள் மற்றும் மன்னித்தது போல எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம மற்றவர்களுக்கு மன்னித்து இருக்கிறோமா? மன்னிக்க முடியும். நமக்கு அந்த எண்ணங்கள் வராது. ஆனால் நம்ம ஈஸியாக அந்த ஜெபத்தை சாதாரணமாக சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆமாம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் எப்போ வரும்? நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரும். இது போன்று நாம் சிந்தித்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சொல்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின் வைத்தார். அவர் மாதிரி நமக்கு செய்து காட்டியிருக்கிறாரு. எப்போ நாம் தேவனுடைய குமாரன், ஆனாலும் அதை நான் கொள்ளையாடின பொருளாக எண்ணி உங்களுக்காக மனுஷ ரூபம் எடுத்து மனுஷர் போல நான் வாழ்ந்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்ற சிலுவையில் அந்த எல்லா கத்தையும் உண்டாக்கின அவன் என்னத்துக்கு தாகமாக இருக்கான்? ஆத்மா தாகம் அது. நம்ம இதை 7 வசனங்களை கேட்போம். எல்லா வருஷமும் 3 மணி தியான ஆராதனையில் எத்தனையோ வசனங்களை, எத்தனையோ தேரங்கள் கேட்டிருப்போம். பெற்றோரை குறித்து அவருக்கு இருந்து பராமரிக்கும்படியாக அன்பான இந்த சீடனுடைய தாயாரை ஒப்படைக்கிறார். நாம் இன்று நம்மளுடைய பெற்றோர்களுக்கு என்ன கனத்தை கொடுக்கிறோம்? இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பணக்காரர்களாக இருப்பாங்க, நல்ல பைசா வரும். ஆனால் பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், தனியாக வைத்து விடுவார். வயதான காலத்திலே பராமரிக்கிறதுக்கு வேறு நர்ஸு அது போன்ற காரியங்கள் கொடுக்குறார். ஆனால் பெற்றோர்களை யாரும் கனம் பண்ணுறதில்லை. அவர் முன்மாதிரியாக இருக்காது. சிலுவையில் நம்ம கேட்கும், இதே பிள்ளைகள் இந்த வசனங்களை கேட்டுட்டு வரும்.
ஆனால் அவங்களுடைய மனதிலே மாற்றங்கள் இருக்காது. இப்போ காலம் கொடிதாக போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை சிந்திக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அதற்காக நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் உண்டு. அதை அனுப்பாமல் ஆலயங்கள், அப்போ சில இடங்களில் ஆராதிக்கிறதுக்கு ஆலயங்கள் இருக்காது. அதே போன்ற இடங்களிலே நல்ல வசதி உள்ளவங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆராதிக்க ஆலயங்களை கற்றுக்கொடு. அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இன்னும் வட மாநிலங்களை போய் பார்க்கணும், நம்ம எப்படி இருக்காங்க, கிறிஸ்துன்னா யாருன்னு தெரியாது, இயேசுன்னா யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிறைய இடங்கள் வட மாநிலங்களில் இருக்கிறது. அங்கே மிஷினரிகளை அனுப்பலாம், அவர் மிஷினரிகளை தாங்கலாம், இது போன்ற நல்ல செயல்களை. அப்போ அதுலேயும் நம்மளும் அங்கே இடத்துல போய் சுவிசேஷ சொல்லுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அதான் சிலுவை பாடுகளை குறித்து நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கோம். இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக. அவர் மாசணுகாத சத்தியபரன். அவருடைய தாசர்களை காக்கும்படியாக, நம்மளை காக்கும்படியாக சாத்தானுக்கு வஞ்சித்து அப்போ அந்த ஏதேன் தோற்றத்திலிருந்து விரட்டப்பட்ட மக்களை மறுபடியும் அந்த ஏதேனுக்குள் கொண்டு வர அந்த ஜீவ வருஷத்தின் கனியை தருவதற்காக அந்த சிலுவையை சுமந்தார். இதற்காக இந்த உலகத்திலே நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக சில பாடுகளை சகித்து இந்த சுவிசேஷத்தை இந்த அகில இந்தியா முழுவதும் பரப்புவதற்கு நாமும் காரணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறான். சிரேனே ஊரானாகிய சீமோனே அந்த சிலுவையை பின்தாங்கி போகிறான். அவனே ஓடி போகலை. நாமளும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் பாடுகளை சகித்து துன்பங்களை சகித்து இந்த சுவிசேஷத்தை இந்திய தேசம் முழுவதிலும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு சொல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் அந்த சிலுவையை சுமக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், நம்மளையும் அழைக்கிறார். இயேசு என்ன செய்தார், நமக்காக கள்ள நாயினுன்னா நீர் பெற்றவில்லை எல்லோ கள்ளனு கருள் செய்த தள்ளாத சிலுவை நாதான். அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று அவன் சொன்னபோது இயேசு என்ன செய்தார், அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுத்தார். பரலோகத்தின் தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை சகித்து மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு மன்னித்தார் முதல்ல. பிறகு ரெண்டாவது கள்ளனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, மூணாவது அவனுக்கு பராமரிப்பு, தாயாருக்கு பராமரிப்பு, நாலாவது என்ன செய்தார், பெரிதுவித்தார், தாகமாயிருக்கேன் தவிக்கிறாரு, கடைசியில் முடிக்கிறாரு, பிதாவின் கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறாரு. நாம் இந்த உலகத்தில் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது பிதாவின் கைகளில் நம்முடைய ஆவியை ஒப்பிக்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கு சிலுவை சுமக்குவதற்கும் நாம் தயங்காமல், பாடுகள் வந்தாலும் இயேசுவை மறுதலிக்காமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. சிலுவை பாடுகள் என்பது பரிசுத்தத்தில் உறுதியாய் நிலை நிற்பதற்கு நம்மை பக்குவப்படுத்தது, வேறு ஒன்றுமில்லை. இயேசு சிலுவையை சுமந்தார் என்றால் அவ்வளோ பாடுகளையும் ஏற்றார், சகித்தார். இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நாமும், இந்த சுவிசேஷத்துக்காக நாமும் பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நம்முடைய அவமானங்கள் வந்தாலும், அவர் எப்படி இந்த உலகத்திலே அதை எல்லாவற்றையும் சகித்து சிலுவை சுமந்து திரு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு முடிவரி எந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவானாம். அந்த உலகத்தில் ஏதோ ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளினால் நம்ம நல்லா இருக்கும் என்று இதை பண்ணாதபடிக்கு ஆண்டவர் தந்த அந்த இதை நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இயேசு பரிசுத்தமாய் தன்னை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டார். அவள் பாவம் இல்லாத பரிசுத்தர். நாமும் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் சிலுவையை சுமந்தது நம்மளை அந்த நித்திய வாழ்வுக்கு அழைக்கிறதற்காகத்தான். அப்போ அதை நம்ம தியானிக்கிற நாமளும் பாடுகள் இருந்தாலும் எதை இருந்தாலும் இயேசுவை போல பரிசுத்தமாக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுபோல் கெத்சேமனே தோட்டத்திலே கண்ணீர் வடித்து ஜெபம்னார். அந்த ஜெபத்தில் இயேசுவிக்கும் அந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்று பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டார். அதுபோல் நாம் என்ன செய்யணும்,
இந்த உலகத்திலே பரிசுத்தமைக்க வாழதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை செய்கின்ற எப்பொழுது ஆண்டவரோடு உள்ளாய்க்கிறேன் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று தான் அவர் எப்பவும் சொல்வார். அவர் பிதாவோடு இணைந்திருந்தது போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தோடு அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் சிலுவை பாடுகள் என்பது தேவனோடு நம்மை இணைப்பதற்கு. அந்த தேவாலய திரைச்சிலை மேலிருந்து 2ஆய் கிழிந்தது என்று போடப்பட்டிருக்கும். ஆமாம், அது என்ன? அதனால் நாம் ஆண்டவரோட டைரெக்டாக பேசலாம். நமக்கு வேறு யாரோடையும் பேசி யாரு துணையும் தேவையில்லை. நம்ம நேரடியாக பேசுவதற்காகத்தான் அந்த தேவாலய திரைச்சியில் 2ஆக கிழிந்தது. 3 மணி நேரம் அந்தகாரம் இருள் விலக்கப்பட்டது. அதனால் நாம் இந்த சிலுவை தியானங்களை தியானித்து கொண்டிருக்கும்போது சிறையனே ஊரானாகிய சீமோன் அவருடைய சிலுவை பின்னே தாங்கி சென்றான். அவனை பலவந்தம் பண்ணினார்கள், அவனால் ஓடி போகவில்லை. நாமும் இந்த உலகத்திலே இயேசு நிமித்தம் பாடுகள் வந்தாலும் அந்த என்ன காரியங்கள் அவருக்காக நாம் சகிக்க நமக்காக அவர் சிலுவை சுமந்து நம்மை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக அவருடைய திருரத்தத்தை நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தியாக்கினது போல நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மற்றவர்களின் குறைகளை காணாதவர்களாக நிறைகளை காண்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரமராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மளை ஆக்கிக்கொள்ள ஆண்டவர் சிலுவை சுமந்தார். நாம் அதுபோல் அறியாமல் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்காக மிகவும் பாரப்பட்டு செபித்து அவர்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வருவதற்கென்று சில கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் அவைகளை கஷ்டங்கள் என்று எண்ணாதபடிக்கு நாம் சகித்து கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆமாம், நாம் அதை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த ஞானத்திலே நான் எப்பொழுதும் காத்திருந்து இந்த தேசத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் பரிதவிக்க வேண்டும். ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்காக ஸ்திரீகள் அழும்போது எனக்காக நீங்கள் அழாங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். ஆமாம், இயேசுவானவர் அதற்கு தான் அவர் நான் எனக்காக நீங்கள் இது நான் உங்களுக்காக இந்த பாடுகளை சகிக்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், அவர்களை என்னை அறிந்து கொள்ளட்டுமா. நான் அவனை இயேசு அவருக்கு சொந்தமானதிலே வந்தாரானால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏன் வந்தார் என்பதை கூட அறியாதபடி அவரை துன்புறுத்தி சிலுவையில் அறிந்தவர். அது தேவ சித்தம், அது நிறைவேறதுக்காக அப்படி நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் நாம் அதை உணர்ந்து நாம் கேட்ட சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் இவ்வளவு பாடுகளை பட்டார் என்று ஒவ்வொரு வருஷமும் நாம் என்ன செய்தோம்? இதிலிருந்து காலங்களிலே விசேஷித்த கூட்டங்கள் ஜெபங்கள் மூலமாக தியானிக்கிறோம். ஆமாம், அந்த ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த ஆத்தும ரட்சிப்பை அடைந்து ஆமாம் அதை அனுதினமும் முடிவு வரைந்த நிலை நிற்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய மெயினான காரணமாக இருக்க வேண்டும். ஆமாம், அனுதினமும் ஆமாம் பாடுகளை சகித்து முடிவு வரைந்த நிலை நிற்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவரோடு உறவாடுகிற ஐக்கியம், ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற ஐக்கியம், பரிசுத்தமாக தன்னை பாதுகாத்து கொள்வதாக அசுத்தமான காரியங்களை செய்வது இடம் கொடுக்காதபடிக்கு முற்றிலும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய கிருபையின் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்க்கையை நடத்துவோம். முற்றிலுமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அவருடைய வருகையின் போல என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லும் அந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆமாம் அதை நம்ம என்ன செய்வோம்? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்வார். நம்மை கிருபையாய் வழிநடத்தி ஆமாம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொடுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், ஆத்துமாவிலே குணந்தருகிறார். ஆமாம் ஆமாம் அதனால் நம்ம என்ன செய்வோம்? நம்மை தாழ்த்தி இந்த காலத்திலே நம்ம சிந்தித்து ஆமாம் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்குள், விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் 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 அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள்,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆம், ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் சீக்கிரம் வருவார். ஆமாம், அவருடைய வருகை சமீபம். உலகத்தில் நடக்கிற பிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போதே ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால் பரிசுத்தமுள்ளவர்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று ஆண்டவர் சொன்னதை போல நாம் பரிசுத்தத்திலே நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமாம், நமக்காக அவர் சிலுவை சுமந்த பாடுகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடித்து, அப்பா எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டீரே, நான் தொடர்ந்து பரிசுத்தத்தில் நிறைவேற்பட என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளும் என்று அனுதினமும் ஜப ஜீவியத்திலே, வேத வாசிப்பிலே, நன்மைகள் செய்வதிலே நாம் நிறுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவருடைய கிருபையின் கரத்துக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்க. கிருபை உள்ள கர்த்தாவே, சிலுவை பாடுகளை தியானித்தும் ராஜா, நீர் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக சிலுவையை சுமந்தி ராஜா. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்கள் தியானித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ சில பாடுகளை சகிக்க வேண்டியிருந்தாலும் அதை சகித்து கொள்ள எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் ஆவதில்லை ஆண்டவரே, உடைய கிருபையின் இரக்கங்களினாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதை கேட்ட ஒவ்வொருடைய இதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்து ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமுள்ள தேவனை உமது வருகையின் போது அப்பாத பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக உமது கிருபையின் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையானீர் எங்களோடு பேசினீர். எங்கள் இதயத்தில் ஒரு உணர்வு உள்ளதை உணர்த்தி அப்பா அதை கடைபிடித்து நடக்க கிருபை செய்யும்படியாக கிருபைக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா அந்த ஆரத்தின் வல்லமைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையின் கரம் எங்களோடு கிட்டும். எல்லா கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.